வாழ்க்கையில் வெற்றியை பெறுவது கடினமான காரியமல்ல. ஆனால் சரியான சிந்தனை இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும். நம் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது. அதுதான் நல்ல சிந்தனை. இன்று நாம் நல்ல சிந்தனையின் சக்தி பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை என்பது எந்த சூழ்நிலையையும் நல்ல கோணத்தில் பார்க்கும் திறன், தோல்வியிலும் வெற்றியை விதைக்கக்கூடிய மனப்பாங்கு. உதாரணமாக, ஒருவர் தேர்வில் தோல்வியடைந்தால் நான் தோற்றுப்போனேன் என்று வருந்துவதற்கு பதிலாக, இந்த தோல்வி எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது, அடுத்த முறை இன்னும் சிறப்பாக தயாராக முடியும் என்று நினைப்பதே பாசிட்டிவ் திங்கிங் ஆகும். இப்போது ஏன் பாசிட்டிவ் திங்கிங் முக்கியம்? நல்ல சிந்தனை நம்முடைய மனநலத்துக்கு மிகுந்த ஆதாரமாக இருக்கும். எப்போதும் எதிர்மறையாக சிந்திக்கும் ஒருவருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்பிக்கை நிறைந்த மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். நல்ல சிந்தனை உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். மனதில் அமைதி இருந்தால் உடலும் ஆரோக்கியமாகும். மேலும் நம் சிந்தனைகள் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும். நாம் எப்போதும் உற்சாகமாக இருந்தால் நம் குடும்பத்தினரும் நண்பர்களும் உற்சாகமாக இருப்பார்கள். நெகட்டிவ் திங்கிங் மற்றும் பாசிட்டிவ் திங்கிங்கை ஒப்பிட்டு பார்ப்போம். நெகட்டிவ் திங்கிங் என்றால் நான் முடியாது, எதுவும் சரியில்லை என்ற வார்த்தைகள். பாசிட்டிவ் திங்கிங் என்றால் நான் முயற்சி செய்கிறேன், இது ஒரு பாடம், இன்னும் நன்றாக முயற்சி செய்வேன் என்ற வார்த்தைகள். இரண்டு சிந்தனைகளும் வாழ்க்கையை இரண்டு வெவ்வேறு திசைகளில் இழுத்துச் செல்கின்றன. ஒரு சிறிய கதையை நினைவில் கொள்வோம். இருவர் ஒரே சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். ஒருவர் நான் முடியாது என்று விட்டுவிடுகிறார். இன்னொருவர் நான் முயற்சி செய்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் செய்கிறார். இறுதியில் வெற்றி பெறுபவர் யார்? நல்ல சிந்தனை கொண்டவரே வெற்றி பெறுகிறார். நல்ல சிந்தனையை வளர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் காலை எழுந்தவுடன் இன்று ஒரு நல்ல நாள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். தோல்வியை ஒரு பாடமாக கருத வேண்டும். நம்மைச் சுற்றி நல்ல நண்பர்களை, நல்ல புத்தகங்களை, நல்ல சூழல்களை தேர்வு செய்ய வேண்டும். தினமும் குறைந்தது 5 நிமிடம் நாம் பெற்றுள்ளவற்றுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் முடியும் என்ற நம்பிக்கை மனதில் நிறைய வேண்டும். இப்போது நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்ப்போம். ஏபிஜே அப்துல் கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸ், தாமஸ் எடிசன் இவர்கள் அனைவரும் கடின சூழ்நிலையிலும் நல்ல சிந்தனை மூலம் வெற்றியை அடைந்தவர்கள். எடிசன் 1000 முறை தோல்வியடைந்தாலும் ஒவ்வொரு தோல்வியையும் இது இன்னொரு வழி வேலை செய்யாது என்பதை கற்றுக்கொண்டேன் என்று பார்த்தார். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். முடிவாக, நல்ல சிந்தனை என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி. சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். இன்று முதல் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதை கவனியுங்கள். எப்போதும் நல்ல சிந்தனையை தேர்வு செய்யுங்கள். அது உங்களின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும்.